Hi, after a long time, so we are gonna see the introduction to literary criticism. Literary criticism அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அது வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினா. எல்லா ஊர்கள்லையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து லிட்ரேச்சர் இருக்குது. லிட்ரேச்சர் இல்லாத லாங்குவேஜ் கிடையாது. ஸோ லிட்ரேச்சரை வந்து இட் மைட் பி இன் இமேஜினேட்டிவ் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை அந்த காலத்தில் நடந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட்டோட ரெக்கார்டிங்காக இருக்கலாம், ஒரு இமேஜினேட்டிவ் பிளேயாக இருக்கலாம், ஹவவர் இட் மைட் பி. ஸோ லிட்ரேச்சர்னால் என்ன நமக்கு தெரியும். ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன நமக்கு வந்து லைக் நமக்கு தெரிஞ்ச கிரிட்டிசிசம்னு பார்த்தா மூவி கிரிட்டிசிசம் தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் அ க்ரீக் வேர்ட் விச் இஸ் கால்ட் கிரிட்டிகோஸ். ஓகே, ஸோ கிரிட்டிகோஸ் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங்கை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. ஆப்வியஸ்லி இட்ஸ் அபவுட் ஆர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் த பர்டிகுலர் ஒர்க். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நம்ம ஒப்பீனியனால் இன்டர்ப்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து எப்படி வேணால் கிரிட்டிக் பண்ணலாம். லைக் இன் த சென்ஸ் அதோடைய அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்றத வச்சு, அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றத வச்சு, அது எப்படி எழுதியிருக்காங்க, எந்த மனநிலைமையில் எழுதியிருக்காங்கன்றத வச்சு, அதை எப்படி அவங்க ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்றத வச்சு எப்படி வேணால் வந்து we can criticize a work of art. ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசமில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஸோ நமக்கு வந்து இதை பற்றின பெரிய ஐடியா கிடையாது, பிகாஸ் வி டோன்ட் ரீட் லைக் த ஓல்ட் ஸ்கூல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் அவுட்லைன். ஓகேவா? ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனாலிசிஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஸ்டடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம் இஸ் அ ஸ்டடி, அனாலிசிஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷன் approach to a particular literary text on both thematic and structural levels. ஸோ அந்த ஒர்க்கோட தீமை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்ற ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ்லையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசமில் வந்து 4 ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காரு. யாருன்னா எம்ஹெச் ஆப்ராம்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இது வந்து எப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரையில் அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ அவரை பொறுத்த வரையில் 4 அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து தேர் ஆர் லைக் அ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் அவைலபிள். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்ஹெச் ஆப்ராம்ஸ் அப்படிங்கிறவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற 4 ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து எடுத்து படித்து அதில் ஃபீட்பேக் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேக்டை வச்சு ஒப்பீனியன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஒரு பிளாக் படிக்கிறேன், அதில் சம்திங் இஸ் ராங், ஒரு ஃபேக்சுவலான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, லைக் இப்போ வந்து அவங்க எலிஃபண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல் ஆன் த எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் பர்டிகுலர் ஃபேக்ட். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபேக்சுவலாக வந்து எது கரெக்டு அப்படின்னு வந்து நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் மீன்ஸ், எலிஃபண்ட் கிடையாது, ப்ளூ வேல் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல் ஆன் த எர்த் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதோட ஃபேக்சுவலான கரெக்டான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். நீங்கள் எழுதியிருக்கிறது தப்பு, இது கிடையாது, இதுதான் ஆக்சுவலான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஃபேக்சுவல் பேசிஸில் ஒருத்தரோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். அதுதான் ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபேக்டை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ அதோட பர்பஸ் வந்து நம்ம அந்த ஒர்க்கை அனாலிசிஸ் பண்ணி ஃபேக்டோட பேசிஸில் வந்து நம்ம வந்து ஒழுங்காக அதுக்கு வந்து கிரிட்டிசைசேஷன் கொடுக்குறோம். நம்ம வந்து ஆத்தரை பற்றி வந்து உள்ளே போகாமல், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கே உள்ளே போகாமல், ஃபார்மலாக அந்த ஒர்க்கை பற்றி மட்டும் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஒர்க்கில் இருக்கிற குறைபாடுகளை ஃபேக்ட்ஸோட பேசிஸில் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஓகேவாப்பா? ஸோ எதுனாலனா ஃபேக்ட்ஸை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேவா? தே காண்ட் ஆர்கியூ தட் எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் மேமல் ஆன் த எர்த், பிகாஸ் இட்ஸ் அ ஃபேக்ட் தட் ப்ளூ வேல் இஸ் த பிக்கஸ்ட் மேமல் இல்லையா? ஸோ தே காண்ட் லைக் டிஸ்பியூட்
ஃபேக்ட்ஸோட வந்து சண்டை போட முடியாது. பிகாஸ் இட்ஸ் ப்ரூவன் இல்லையா? ஃபேக்ட்னாலே இட்ஸ் அ ப்ரூவன் அப்படி தானே? ஸோ இது வந்து என்னன்னா, ஆத்தர் கிட்ட பர்சனலாக வந்து போகாமல் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் சஜஸ்ட் பண்ணி ஃபேக்ட்ஸை வச்சு ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். எக்ஸ்ப்ரெசிவ் கிரிட்டிசிசம்னா ஒரு ஆத்தர் தன்னோட ஒர்க்கை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு, அவரோட அதாவது அவரோட ஃபீலிங்ஸை அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவரோட வியூஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ரெசிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து இதை எப்படி லைக் ஹவு தே கிரிட்டிக் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்னா, நிறையா அவங்க யூஸ் பண்ண வேர்ட் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸு, இதை பற்றி தான் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க எக்ஸ்ப்ரெசிவ் கிரிட்டிசிசமில். ஸோ அந்த ஒர்க்கை விட அதை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க, அதில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது, என்னென்ன லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான். ஸோ இது டோட்டலி பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருக்க ஒர்க்கை விட அவர் எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான்றதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ரெசிவ் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு மிமேட்டிக் கிரிட்டிசிசம்னு கொடுத்துருக்காங்க. மிமேட்டிக் அப்படின்னா அது ஒரு க்ரீக் வேர்ட், மிமெசிஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வருது. அது வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை இமிட்டேட் பண்ணுறது, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்ரரி ஒர்க் இருக்குன்னா அது எவ்வளோ அழகாக உண்மையான வாழ்க்கையை இமிட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் மிமேட்டிக் கிரிட்டிசிசமோட ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஆக்ட் இருக்குது, ஒரு ப்ளே இருக்குது, ஒரு புக் இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது, வாட் எவர் இட் இஸ், அது வந்து ரியாலிட்டிக்கு எவ்வளோ ஒத்து போகுது, ஓகேவா? ரியலான லைஃபோட எவ்வளோ மர்ஜ் ஆகுதுன்றதை பற்றி பேசுகிறது தான் மிமேட்டிக் கிரிட்டிசிசம். மிமேட்டிக்னா ஒருத்தரை இமிட்டேட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அது எவ்வளோ அழகாக வந்து ரியல் லைஃப்பை இமிட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பேசுகிறது தான் மிமேட்டிக் கிரிட்டிசிசம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக் கிரிட்டிசிசம். ப்ராக்மேட்டிக் அப்படின்றது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது எப்படின்னா, அது எவ்வளோ ஒரு ரீடருக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ப்ராக்மேட்டிக் கிரிட்டிசிசம். இது வந்து 19th சென்ச்சுரிக்கு மேலே தான் இந்த டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கிரிட்டிசிசம் வந்து ஒரு ரீடரோடைய மைண்டில் வந்து இந்த புக்கை படித்தா எப்படி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இட் பிகம் ஃபேமஸ் ஓன்லி ஆஃப்டர் த 19th சென்ச்சுரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் எப்படிப்பா வந்துச்சு, ஹவு டிட் இட் ஒரிஜின், இது எட்ட திடீர்னு வந்துச்சா இல்லை ஒரு ப்ராசஸாக வந்துச்சா, அது என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ த ஒரிஜின் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு நமக்கு ஷுவராக தெரியல. பட் நமக்கு வந்து சில ஒர்க்ஸ் ஆஃப் லைக் கிரிட்டிக் பண்ண ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதை வச்சு தான் வந்து இது வந்து நியூ கிடையாது, பீப்புள் ஹாவ் ஆல்ரெடி பீன் டூயிங் இட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ட்ரெடிஷனில் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, இட் ஹேப்பன்ட் இன் ஏன்ஷியன்ட் க்ரீக் அண்ட் ரோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோம் இஸ் த பிக்கஸ்ட், ரோம் அண்ட் க்ரீக் சிவிலைசேஷன்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் இன் த வேர்ல்டு, ஓகேவா? ஸோ வி டோன்ட் ஹாவ் ப்ரூஃப்ஸ் ஃபார் ஆர் இண்டியன் ஒன்ஸ், பட் ஸ்டில் நமக்கு வந்து ப்ரூஃப் இருக்கிற ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் இந்த எர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன்ஸ், ஹவு அட்வான்ஸ்டு தேவர் இன் த சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பார்ட்ஸ். ஸோ அப்போவே வந்து கிரிட்டிசிசம் பேஸ்ட் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் லைக் அரிஸ்டோட்டில், பிளாட்டோ, லாங்கினஸ், டினோசியஸ், ப்ளூட்ராச், லூஷியன், இவங்கெல்லாம் வந்து க்ரீக்கில் கிரிட்டிசிசம் ஒர்க்ஸ் எழுதினவங்க. அண்ட் ஹொராஸ், சிசரோ, செனேக்கா, பெட்ரோனியஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோமனில் கிரிட்டிசிசம் ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் யார் நமக்கே தெரியும், அரிஸ்டோட்டில், பிளாட்டோ, ஹொராஸ், செனேக்கா, இவங்க நேம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், இங்கிலீஷ் டைம், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிரிட்டிசிசம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டெஃபினெட்லி நோ தட் திஸ் இங்கிலீஷ் பீப்புள் வெர் கிரேசி ரீடிங் அபவுட் லாட்டின் அண்ட் க்ரீக் லிட்ரேச்சர். ஸோ டெஃபினெட்லி அதை பார்த்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஆர்கியூவே பண்ண வேணாம், பிகாஸ் வி நோ இட் ஆர் செல்ஃப் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் ஃபேக்ட். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னு ஆக்சுவலி ப்ராப்பராக ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன், ஹூஸ் கால்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ப்ராப்பராக கிரிட்டிசிசம்னு கொண்டு வந்து ஒரு ஒர்க் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன் தான். அவர் வந்து ஒரு அண்ட் எஸ்ஸே ஆஃப் ட்ரமாட்டிக் பாய்ஸி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதில் வந்து தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ரைட்டிங், லைக் அவர் நிறைய கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ்லாம் அதை எழுதியிருக்காரு, ஓகேவா? ஸோ ஜார்ஜ் எலியாட் வந்து அவர் எழுதின ஒர்க்கை வந்து ஒர்க் ஷாப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாசர், உங்களுக்கு தெரியும், ஜாஃப்ரி சாசர். ஸோ இவர் வந்து லைக் மிடில் இங்கிலீஷில் வந்து அந்த கேண்டபரி டேல்ஸ் எழுதியிருப்பார், விச் இஸ் லைக் வெரி அட்வென்ச்சர் ட்ராவல் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஜெஃப்ரி சாசரை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைடனே வந்து சாசரை வந்து
சாசரோட யூஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் தட் ஆஃப் பொக்காஷியோ மாதிரி சாசரோட லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ட்ரைடன் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ அர்னால்ட் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட ஒர்க் ஸ்டடி ஆஃப் போய்ட்ரியில் சாசரோட லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மிடீவல் பீரியடில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகேவா. ஸோ பேசிக்கலி நம்ம ரிமெம்பர் பண்ணுற பாயிண்ட்ஸ் இதுதான். கிரிட்டிசிசம்னா என்ன, கிரிட்டிசிசம் அந்த ஆப்ராம்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் 4 பார்ட்ஸாக இருக்குது. அது 4 என்ன, கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் என்ன, த ஃபேமஸான ஆளுங்க யார், லிட்ரரி கிரிட்டிசிசம்னா லைக் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து இங்கிலீஷ் பீரியடில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஜான் ரைடனுடைய ஒர்க்கு, அப்புறமா சாசரை பற்றி அவங்க சொன்ன கமெண்ட்ஸு. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணுன்னா யூ கேன் கிவ் அனிமல் ஃபார்ம். நீங்கள் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் செம்மில். ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்ம். அது எப்படின்னா வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனுடைய ஒரு சட்டையர், அதாவது ரஷ்யன் ரெவல்யூஷனை வந்து கிரிட்டிக் பண்ணுற மாதிரி வந்து எழுதின ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் ஃபார்ம். ஓகேவா. ஸோ திஸ் அனிமல் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல கிரிட்டிக் ஒர்க் ஆஃப் இது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து மனுஷங்களுக்கு எதிராக வந்து சண்டை போட்டு தே பிகம் த மாஸ்டர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த அனிமல் ஃபார்மோட ஸ்டோரி ஆக்சுவலி. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எழுதலாம் லைக் கிரிட்டிசிசம் ஒர்க்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்க. கிரிட்டிசிசம் இப்படி தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்மெண்ட் வந்து ஒரே ஸ்டேஜில் ஆகாது இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரெண்ட்ஸ் இல்லையா, அந்த டைமை பொறுத்தது. ஸோ 20th சென்ச்சுரிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கிரிட்டிசிசம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீரியடில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போடுறது தான் ஃபேஷன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லேடிஸ் யூஸ் டு வேர் ஃபுல் லாங் ஹெவி கவுன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டதை வந்து நம்ம கிரிட்டிக் பண்ணுறோம்ல, எப்படா இதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்க ட்ரெண்டை நம்ம அதை பார்த்துட்டு லைக் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ட்ரெண்ட் வி ஆர் கிரிட்டிக்கிங் சம்மன் இல்லையா. அந்த மாதிரி 20th சென்ச்சுரிக்கு முன்னாடி இருந்த எல்லா கிரிட்டிசிசமுமே ட்ரெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், அந்த டைமில் இருந்த லிட்ரரி ட்ரெண்ட்ஸ், கிளாசிக்கல் ட்ரெண்ட்ஸை பொறுத்தது. ஸோ வீவ் ரெட் அபவுட் த நியோ கிளாசிசம். லாஸ்ட் டைம் நம்ம படித்தோம். நியோ கிளாசிசம் அப்படின்னா ரொம்ப பொய்யா ஆர்டிஃபிஷியலாக அப்படியே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி போய்ட்ரி எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது என்னடா இவங்க மற்றவங்களாம் எப்படி எழுதியிருக்காங்களேன்ற மாதிரி அவங்க கிரிட்டிக் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா. ஸோ அவங்கவுங்க ட்ரெண்ட்ஸில் எது ட்ரெண்டிங்காக இருந்துச்சோ அந்த பேசிஸில் அவங்க மற்ற ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. 19th 20th சென்ச்சுரியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்பாற்பட்டு அவங்க வந்து சயின்டிஃபிக் ஃபிலாசபி, சொசைட்டி அந்த மாதிரி லைக் இதுவும் ட்ரெண்டு தான். பட் அந்தந்த பீரியடில் இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 19th சென்ச்சுரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் தியரி இருந்துச்சு. லைக் ஆல் த ஓனர்ஸ் அண்ட் த ஒர்க்கர்ஸ் ஷுட் ஹேவ் ரெகுலர் ஷேர் இன் ஆல் த திங்ஸ். அந்த மாதிரி ஒரு தியரி இருந்தது. சைக்கோ அனாலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருந்தது. லைக் வாட் வி திங்க், வாட் வி டூ, அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் பொறுத்தப்பில் இருந்தது. தென் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் லைக் த வேர்ல்டு இஸ் பேட்ரியார்ச்சியல் அண்ட் மென் ஆர் ரூலிங் த உமன், அந்த மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இருந்தது. ரியலிஸ்டிக் கிரிட்டிசிசம் இருந்தது. நிறைய பேருக்கு ரியலிஸ்ட்டாக இல்லை ஒர்க், இந்த ஒர்க் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் அந்த ட்ரெண்ட் இருந்தது. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் அவங்க இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தான் செகண்ட் பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ட்ரெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஏற்றாப்பில் தான் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. விச் இஸ் லைக் நியோ கிளாசிசம், ரொமான்டிசிசம், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறாங்க. லைக் சயின்ஸு, ஃபிலாசபி, மார்க்சிஸ்ட், ரியலிஸ்ட், நேச்சுரலிஸ்ட்டுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் நம்ம போன வாட்டி படித்தோம்ல, அந்த மாதிரி தியரிஸோட பேசிஸில் ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, ஆஃப்டர் த 20th சென்ச்சுரி ஒன்லி பீப்புள் ஸ்டார்டட் மேக்கிங் ஆக்சுவல் கிரிட்டிசிசம். அதாவது அவங்க எழுதின ஒர்க்கோடைய வெயிட்டேஜை வச்சு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சாக அவங்க எப்படி வந்து அதை கதையை வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த வேர்ட்ஸை வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டென்ஸை, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான். ஓகேவா. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பீரியடில் இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுதான் லிட்ரரி கிரிட்டிசிசமோடைய இது.